கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. வாழ்க்கையில் வேஷம் போடக்கூடாது, நாடகத்தனம் இருக்கக்கூடாது, பிறர் முகஸ்துதிக்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் பார்க்கிற இன்றைய நடைமுறையிலே எல்லா இடத்திலும் ஒரு வகையான நாடகத்தனம் பரவி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த சூழலில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதை பற்றி தான் இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கோம். குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு வகையான நாடகத்தனம் பல இடங்களிலேயும் வெளிப்படுகிறது. அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உள்ளபடி அவர்களிடத்தில் அது இருப்பதில்லை. அது சில நேரங்களில் சிக்கலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதே போல சமூக வாழ்க்கையிலும் அப்படித்தான். பலரிடத்திலேயும் ஒரு உள்ளச்சுத்தியான நடைமுறைகள் இருப்பதில்லை. அரசியல் வாழ்க்கையிலும் அப்படியே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாடகத்தனமான வாழ்க்கையே பெரும்பாலும் மிஞ்சி இருக்கிறது, அதிகப்படியாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ கடந்து முடிந்த ஷபே பராத்தினுடைய இரவு, பராத்தினுடைய 15ஆம் நாள், அந்த இரவுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது, மறுக்க முடியாத, யாரும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. குரான் போதும் ஹதீஸ் போதும்னு சொன்னவங்க இந்த ஹதீஸை மறுக்கவே முடியாது. அப்படி இருந்தும் கூட இப்படி மறுக்க முடியாத இந்த இரவு சிறப்பிற்குரியது என்பதை, இது துஆவுக்குரியது என்பதை எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஆதாரம் இருந்தும் கூட நம்முடைய சமூகத்தில் சில பேர் அதை திசை திருப்புகிற நோக்கத்தில், இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்க அப்படின்னு கேட்டா உடனே அது எந்த வகையில திசை திருப்புறான்னா, இது அஜரத்மார் வயிறு வளர்க்கறதுக்காக உருவாக்குனது. ராத்திரியில 3 யாசீன் ஓதி துஆ செய்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? இந்த ஹதீஸ் தான். நீங்க எல்லாத்துக்கும் குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்கிற ஆளுங்க தானே. இப்ப நீங்க பார்க்க வேண்டியது எதை பார்க்கணும்? ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு தானே பார்க்கணும். அதை பார்க்கறத விட்டுட்டு இப்படி இருக்குதே, இப்படி இருக்க ஏன் நீங்க இதை கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா பிரச்சனையை திசை திருப்பது. ஆளுங்கள் வயிறு வளர்க்கறதுக்காக உருவாக்குனதுன்னு திசை திருப்பும் போது மக்களுடைய கவனம் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தடம் மாறிவிடுது. இதுல நாம பார்த்த கடந்த சில நாட்களாக இந்த சமூக வலைதளங்களின் வழியாக நாம பார்த்ததுதான், இயக்கம், அவர்களுடைய சார்ந்த இயக்கம், அவர்களுடைய சார்ந்த அமைப்பு என்ன சொல்லிச்சோ அதுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு உண்மை என்ன என்பதை பார்க்க மறந்து விடுவார். உள்ளார்த்தமாக ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு தயங்கி கொண்டு வெளிப்படையாக சமூகத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். இதை நாம சகஜமா பார்க்கிறோம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்க உள்ளச்சுத்தியோடு காரியங்களை அணுகுபவர்களாக இருந்தால் இந்த ஒரு ஹதீஸுக்கு கீழே வந்து நின்று இருக்க வேணும். நாம மார்க்கத்தை எப்படி பார்க்கிறோம்? சுன்னத் ஜமாத்துக்காரங்க மார்க்கத்தை நாம எப்படி பார்ப்போம்னா, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தான் பார்ப்போம். நம்முடைய சட்ட அறிஞர்கள், நமக்கு சட்டம் சொன்ன அறிஞர்கள் ஒரு காரியத்தை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்ப்போம். இதுதான் சுன்னத் ஜமாத்துக்காரங்களா இருக்கிற நம்முடைய வழிமுறை. இதிலிருந்து வெளியேறி போனவங்களுடைய வழிமுறை என்ன, ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ஹதீஸ் என்னன்னு பார்க்கறது உங்க வழிமுறையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? ஒரு ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி வராம அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு மார்க்கத்தை விளங்கி கொண்டு அவர்களது இயக்கத்துக்காக வாழ்க்கை நடத்துகிற ஒரு நடைமுறையில மிகவும் விகாரமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதை பார்க்கிறோம். பார்க்கும்போது தான் நம்மகிட்ட என்ன தீனுங்கிற பேர்ல என்ன இஹ்லாஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
தீனுங்கிற பேர்ல என்ன பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இது பெரிய ஆபத்து. நம்முடைய வியாபாரத்துல அல்லது நம்மளுடைய மற்ற விவகாரங்கள்ல உள்ள பரிசுத்தம் குறைவதை விட மார்க்கத்திலேயே நம்முடைய உள்ள பரிசுத்தம் குறைந்து போகுமானால் அது மிகப்பெரிய ஒரு தீமையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இன்றைய இந்த ரமலானை எதிர்பார்த்திருக்கிற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நாம நம்முடைய நடைமுறையை சீர்படுத்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்வோம். எல்லா நிலையிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து புரிவாங்க. நம்முடைய குடும்ப உறவுகள்லையாக இருந்தாலும் சரி, சமூக பழக்க வழக்கங்களையாக இருந்தாலும் சரி, மார்க்க அனுசரணைகளை கடைபிடிப்பதிலாக இருந்தாலும் சரி, உள்ள சுத்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். உள்ள சுத்தமான நடைமுறையோட வாழ்ந்தா தான் அது மனிதாபிமானம். உள்ளத்துல ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அல்லது உள்ளத்துல வேற மாதிரி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு வேற மாதிரி சமூகம் வாழ்றதுங்கிறது மிருககுணம். இந்த சிங்கம் புலி எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா, அமைதியா போகும், எந்த சந்தேகமும் வராத மாதிரி அமைதியா போகும், அதுக்கான இரையை தாக்குற நேரம் வந்தோடனே பாஞ்சு போய் தாக்கும் அப்படிங்கிறது இந்த மிருக குணம். மனித குணம் என்பதே உள்ள சுத்தியோடு வாழ்ற குணத்துக்கு பேர் தான் மனித குணம். யாரிடத்தில் அந்த உள்ள சுத்தியான குணம் இல்லையோ அவர்களிடத்தில் மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு அர்த்தம். மனிதாபிமானமாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டிலும் பிரதானமானது உளச்சுத்தியான நடைமுறை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அல்லாஹ்வுக்கு எந்த மார்க்கம் பிடித்தது என்றால் எது உள்ளச்சுத்தியோடு இருக்கிறதோ அந்த பக்தி தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தது. உள்ளச்சுத்தி இல்லாத பரிசுத்தம் இல்லாத பக்தி அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதில்லை. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் முஹ்லிசீன லஹுத்தீன, அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான பக்தி வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அப்ப நாம நம்மளுடைய எல்லா நடைமுறையிலும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம கடைபிடிக்கணும், அந்த நியத்து வைக்கணும். அதுக்காக அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுடைய இதயத்திற்கு பரிசுத்தத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் எங்கள் இதயத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக, எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக. நாமளும் அந்த துஆவை கேட்போம், யா அல்லாஹ் எங்கள் இதயத்திற்கு தக்வாவை தருவாயாக, எங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற சக்தி உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் அதில் சிறந்தவர். நம்முடைய இதயத்தை நாம எந்த டெட்டால் போட்டுக்களையும் சுத்தம் பண்ண முடியாது. அல்லாஹ் தான் இதயத்தை சுத்தப்படுத்துற சக்தி படைச்சவன். அதனால அது அல்லாஹ் இடத்திலேயே கையேந்திடுறது, யா அல்லாஹ் எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக அப்படின்னு நாம துஆ கேட்போம். பரிசுத்தம் இல்லாமல் செய்கிற அமல்கள் எதுவும் வீண் தான், அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நம்ம எல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு ஹதீஸ் இருக்கு. அச்சுறுத்துகிறதுனா எச்சரிக்கை செய்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் வரும்போது அல்லாஹ் மக்களுக்கிடையே தீர்ப்பு சொல்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது ஒவ்வொரு சமூகமும் எப்படி இருக்கும்னா அல்லாஹ்வுடைய முன்னிலையில முழந்தாளிட்டு இருக்கும். குல்லு உம்மத்தின் ஜாத்தியா, எல்லோரும் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே முழந்தாளிட்டு இருப்பார்கள். அப்ப முதல்ல யாரை கூப்பிடப்படும்னா ஃபஅவ்வலுமன் யதுபிஹி, அல்லாஹ் தஆலா அழைக்கிற முதல் மனிதன் யாராக இருப்பார்னா ரஜுலுன் ஜமஅல் குர்ஆன். முதல்ல அல்லாஹ் 3 பேரை கூப்பிடுவான். ஒரு ஆளு குர்ஆனை மனப்பாடம் பண்ணவர், இன்னொருத்தர் ரஜுலுன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹ், இரண்டாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர், மூணாவது ரஜுலுன் கஸீருல் மால், பெரிய பணக்காரர், நிறைய தான தர்மங்களை செய்த பெரிய பணக்காரர். இந்த 3 பேரை முதலில் கூப்பிடப்படும். கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், முதல்ல இந்த குர்ஆனை கொடுத்தானே அல்லாஹ், குர்ஆன் ஓதுகிறவராக இருந்தாரே, ஆலிமாக இருந்தாரே, அவரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் இதை கொடுத்தனே, இந்த அறிவை கொடுத்தனே, இதை வச்சு நீ என்ன செய்தா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்த, நான் அதையெல்லாம் செய்தேன்.
நான் இப்படி எல்லாம் செய்தேன், இப்படி நான் பயான் செய்தேன், இப்படி நான் மக்களுக்கு தொலை வைத்தேன், இப்படி எல்லாம் நான் குர்ஆனை ஓதி காட்டினேன் என்று அவர் சொல்லுவார். அப்போது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்ற. அல்லாஹ் பொய் சொல்றேன்னு சொன்ன உடனே கூட இருக்கிற மலக்குகள் எல்லோரும் சொல்வார்கள், ஆமா நீ பொய் சொல்ற. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம மஸ்டர்ல நிற்போம், அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்றேன்னு, கூட இருக்கிற மலக்குகள் எல்லாம் சொல்லுவாங்க நீ பொய் சொல்ற. அல்லாஹ் சொல்லுவான் நீ இதெல்லாம் செஞ்சதா, ஆனால் எதற்காக செஞ்ச? மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும்ங்கிறதுக்காக செய்தாய். மக்கள் உன்னை சிறந்த காரி, குர்ஆன் ஓதுபவர், நீ சிறந்த ஆலிம், சிறந்த சொற்பொழிவாளர் என்று மக்கள் உன்னை பாராட்டுவதற்காக செய்த, நீ எனக்காக செய்யல என்று அல்லாஹ் அவரை தள்ளி நிறுத்துவான். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானாரே அவர் அழைக்கப்படுவார். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் சொல்வாரு, யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையிலே ஜிஹாது செய்ய கட்டளையிட்டாய், உன்னுடைய கட்டளையை ஏற்று நான் ஜிஹாது செய்தேன், அதில் நான் கொல்லப்படுவதற்கும் ஆளானேன், நான் கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்போது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் அப்படி சொன்ன உடனே சுற்றி இருக்கிற மலக்குகள் எல்லோரும் சொல்வார்கள், நீ பொய் சொல்ற. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்வான், நீ யுத்தம் செய்தாய், ஆனால் எதற்காக நீ யுத்தம் செய்தாய்? மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ யுத்தம் செய்தாய், நீ விலகி நில் என்று அல்லாஹ் சொல்லுவான். மூன்றாவதாக, அந்த பெரிய பணம் வைத்திருந்த பணக்காரர் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய செலவுகளை செய்தாரே, அந்த பணக்காரர் அழைக்கப்படுவார். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் இவ்வளவு தந்தேனே, அதை நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ சொன்ன வழியிலே நான் இப்படியெல்லாம் நல்ல காரியங்களில் செலவழித்தேன் என்று அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் அப்படி சொன்ன உடனே சுற்றி இருக்கிற மலக்குகள் எல்லோரும் சொல்வார்கள், ஆமாம் நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் சொல்வான், இது எல்லாம் செஞ்ச, எதுக்காக செஞ்ச? எல்லோரும் உன்னை பாராட்ட வேண்டும், வள்ளல் என்றும் கொடையாளி என்றும் உன்னை பாராட்ட வேண்டும்ங்கிறதுக்காக செய்தாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த 3 பேரை வைத்துத்தான் நரகம் மூட்டப்படும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 3 பேர் தான் நரகத்தின் முதல் கொல்லிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்மை எப்போதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஹதீஸ். நாம செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதல்ல பிரச்சனை, அந்த செயல் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு ஆள் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும், நாமெல்லாம் சமூகத்தில் இந்த 3 பேரையும் ரொம்ப முக்கியமா கருதுவோமா இல்லையா? சமூகத்தில் ரொம்ப பிரதானமா கருதப்படுறது யாரு? முதல்ல ஆலிம், அவரை எல்லாரும் மதிப்போம். அதுக்கடுத்து ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்கிறேன்னு நிற்கக்கூடிய முஜாஹித். அதுக்கப்புறம் யாரு சமூகத்துக்காக நிறைய தான தர்மங்களை வாரி வழங்குகிறாரோ அந்த வள்ளல். இந்த 3 பேர் தானே சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடுது. இப்படி இந்த 3 பேருக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. உள்ள பரிசுத்தம் இல்லாமல் போகுமானால் இந்த 3 பேரும் தான் நரகத்தின் முதல் கொல்லிகளாக இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. எனவே உள்ள பரிசுத்தம் இல்லாமல் போகிற போது எந்த பெரிய அமல் செய்தாலும் அதுல பிரயோஜனம் இருக்க. உள்ள பரிசுத்தத்தோடு பெரிய அமல்களை செய்யாவிட்டால் கூட அல்லாஹ் நிறைந்த நன்மையை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு தடவை பார்த்து இவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு இருந்தாரு. சல்லல்லாஹு சொன்னாங்க, இப்ப செருப்பு கையில பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவாரு, ஒரு சொர்க்கவாசின்னா. உள்ள வந்தது சஅத் ரலியல்லாஹு. அதே போல அடுத்த நாளும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப செருப்பு கையில பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவாரு, ஒரு சொர்க்கவாசி. அப்போ சஅத் ரலியல்லாஹு தான் வந்தாங்க. 3வது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. அப்போதும் சஅத் ரலியல்லாஹு தான் வந்தாங்க. ஒரு சஹாபி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு, இவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாளா இவரை சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க, இவர் என்ன அமல் செய்வாரா இருக்கும், அதை கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சு அந்த சஹாபியோட பேச்சு கொடுத்து, என்ன ஏதுன்னு சொல்லாம பேச்சு கொடுத்து, ஒரு நாள் இரவு அவருடைய வீட்டில் போய் தங்குறதுக்கான ஏற்பாட்டை செய்துக்கிறார். ராத்திரி பூரா வாட்ச் பண்றாரு, கவனிக்கிறார் இந்த சஹாபி என்ன அமல் செய்யறாரு.
வழக்கம் போல அவரும் ராத்திரி ஆச்சு, சாப்பிட்டாரு, படுத்து தூங்கினாரு, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு தொழுதாரு, அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு போயிட்டாரு. விசேஷமா ஒன்றும் இருக்கலை. இதை கவனித்து கொண்டிருந்த சஹாபி நேராக அந்த சஹாபி கிட்டே போய், அருமை தோழரே, 3 நாளா உங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அப்படி என்னதான் நீங்க அமல் செய்றீங்கன்னு பார்க்கறதுக்காக நான் உங்க கூட இன்னைக்கு வந்து தங்கி பார்த்தேன். ஆனா வித்தியாசமா விசேஷமா ஒரு செயலையும் உங்கள்கிட்ட நான் பார்க்கலையே, எப்படி உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சதுன்னு சொன்னபோது அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் என்னை பத்தி அப்படி சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்கிட்ட விசேஷமா ஒரு செயல்பாடும் கிடையாது, ஆனா நான் எந்த முஸ்லிமையும் தப்பா நினைக்கிறது இல்லைன்னு சொல்றேன். நான் எந்த முஸ்லிமையும் தப்பான எண்ணத்தோட பார்க்கறது இல்லை, தப்பான எண்ணம் வைக்கிறது இல்லை, அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு ஹதீஸ், மிக பிரபலமான ஹதீஸ். இது நமக்கு சொல்லித்தர செய்தி என்ன? உள்ள பரிசுத்தத்தோடு உண்டான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், நான் பல தடவையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த வாழ்க்கை எத்தனை நாள் நீடிக்கும்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எத்தனை நாள் இளவயசு, வயசானவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, காலையில் எந்திரிக்கிறோம், கொஞ்சம் வேலை செய்யணும், ராத்திரி தூங்க போயிடுறோம், சந்தோஷமா இருக்கோங்கிறதுல எதுக்கு இதயத்திற்குள்ளே தேவையற்ற புகைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? அதை தொலைத்து விட்டு மிக சுத்தமான இதயத்தோடு இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற செய்தி, ஆயிஷா அம்மா விஷயத்துல ஒரு கட்டத்துல சில பேர் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் ஒரு அவதூறு பரப்பி விட்டாங்க. நயவஞ்சகர்கள் திட்டமிட்டு செய்த அவதூறு. அந்த அவதூறு பேச்ச முஸ்லிம்கள்லையும் சில பேர் தெரியாத்தனமா பேசிட்டாங்க. அதாவது வேணும்னு பேசலங்க, எந்த முஸ்லிமும் எப்படி பேசல, வேணும்னு பேசல, இப்படி என்ன இப்படி ஒரு பேச்சு நடக்குதாமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டவங்கள ஒருத்தர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா. அவர் எப்படி ஈடுபட்டாருன்னு பாருங்க. அவர்கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என் மக விஷயத்துல நீ தப்பான கருத்துக்கு ஆட்பட்டாயா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே சொல்லலையே அவங்கள பத்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா திருப்பி சொன்னாங்க, நீ ஒன்னும் சொல்லல, பல் லஹிக்த, நீ சிரித்தாய். அவர் அப்படி சொல்லும் போது நீ சிரித்தாய். அந்த சிரிப்பு எப்படிப்பட்டது? அதை அங்கீகரிப்பது போன்று இருந்த சிரிப்பு அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்படி சிரிச்சதுக்காக அவருக்கு 80 கசையடி கொடுக்கப்பட்டது. அந்நிய பெண்ணின் மீது ஆதாரம் இல்லாமல் அவதூறு பேசுகிறவர்களுக்கு 80 கசையடி தரப்படும் சட்டம் வந்துச்சு. இப்ப மிஸ்ஸாஹ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த 80 கசையடி கொடுக்கப்பட்டது. வரலாற்றை தேடி பார்த்தோம் என்றால் அவர் என்ன செய்யல, இந்த விஷயத்தை எடுத்து பேசல. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லிமாக இருக்கிறவங்க எப்படி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி விஷயத்துல அப்படி ஒரு கருத்து பேசிடுவாங்க, ஒரு தப்பான கருத்தை பேசல. அந்த வார்த்தை அந்த செய்திகளின் ஓட்டத்தில் ஏதோ ஒரு பங்கு வகித்து விட்டார். இப்படித்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபியும் அப்படி ஒரு பங்கு வகிச்சிட்டார். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் தெரியும், பெருமானாரை புகழ்ந்து பாடக்கூடிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக மஸ்ஜிது நபவியிலே ஒரு தனி மேடை அமைத்து கொடுத்திருந்தார்கள் கவிதை பாடு என்பதற்காக. அந்த சஹாபிக்கும் 80 கசையடி தரப்பட்டது. 4 பேர் முஸ்லிம்கள் அதில் ஈடுபட்டாங்க. அதுல 2 பேர், ஒருத்தர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா, இன்னொருத்தர் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா, மற்ற 2 பேர் இருக்காங்க. இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் ஆயிஷா அம்மா இடத்துல வருவாங்க. ஆயிஷா அம்மா இடத்துல வரும்போது ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே ஹதீஸ் வருது. ஆயிஷா அம்மா இடத்துல ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா வரும்போது 3வது ஒரு மனுஷர் அந்த பக்கமா வந்தவர் ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, என்ன இப்ப இவர் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து இருக்காரு, இவர் உங்களுக்கு எதிராக பேச்சு பேசி அதற்கு தண்டனை வாங்குற ஆளாச்சே, அவர் என்ன உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று கேட்டபோது ஆயிஷா அம்மா என்ன சொல்லல, அடா அதை விடுங்க பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அதை விடுங்க, அதை நான் பரவாயில்ல மன்னிச்சிட்டேன், அவருக்கு வயசா போச்சு அப்படின்னு சொல்லல. அவருக்கு கடைசி காலத்துல பார்வை மங்கி போச்சு,
அட அவருக்கு பார்வையே இல்லை, அவரை ஏங்க குறை சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் ஆயிஷா அம்மா சொல்லலை. ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி அல்லவா என்று சொன்னார். சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ். அப்ப என்ன மாதிரியான ஒரு உள்ள பரிசுத்தம் இது! தன்னை பற்றி எதுவுமே நினைவில் கொள்ளாமல் பிறருடைய மரியாதையை மாத்திரமே சிந்தனையில் வைத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய உள்ள பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப இதுதான் நமக்கு தேவைப்படுற வாழ்க்கை. நம்ம வாழ்ற கொஞ்ச காலகட்டத்தில் நாம அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத புகைகளை மனதில் வைத்துக் கொண்டிருப்பதை விட உள்ள பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமானால் அது சிறப்பானது. நம்ம மார்க்கம் அதைத்தாங்க விரும்புது. நீங்க நிறைய அமல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இதயத்தில் பரிசுத்தம் இருக்குமானால் அல்லாஹ் அதற்கான நன்மையை தந்துடுவான். ஒருத்தர் ராத்திரி படுக்க போகும்போது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தஹஜ்ஜுது தொழுகணும் அப்படின்னு நிய்யத்து வச்சுட்டு படுத்தார். எந்திரிக்க முடியல, தூங்கிட்டார். முழிச்ச பார்த்தா பாங்கு சொல்லுது, முடிச்சார். தஹஜ்ஜுது தொழுகல. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? தஹஜ்ஜுது தொழுத நன்மை கிடைக்கும்னு சொல்லுதா இல்லையா? அதான் நம்ம மார்க்கம். உங்களுடைய நிய்யத்து உறுதியானதாக இருந்தால், நிய்யத்து உறுதியானதாக இருந்தால், உண்மையானதாக இருந்தால், தஹஜ்ஜுது தொழாவிட்டாலும் கூட தஹஜ்ஜுது தொழுத நன்மை கிடைக்கும் என்பதுதான் நிய்யத்து. இதே இதுக்கு மாத்தமா இதே இது இன்னொரு தரப்புல யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தர் என்ன நிய்யத்து வைக்கிறாரு? நான் என் வாழ்க்கையில இனிமேல் எல்லா நாளும் தஹஜ்ஜுது தொழுவேன் அப்படின்னு நிய்யத்து வைக்கிறார். அல்லது நான் எல்லா நாளும் சுன்னத்துக்களை சரியா தொழுதுருவேன் அப்படின்னு நிய்யத்து வைக்கிறார். அல்லது நான் மாசந்தோறும் 3 நாள் நோன்பு வச்சிருவேன் அப்படின்னு நிய்யத்து வைக்கிறார். வச்சார், ஏதோ ஒரு நாள் 2 நாள் முடியல. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? இவருக்கு வாழ்க்கையை தீர்மானிப்பது யாரு? அல்லாஹ். வாழ்க்கை கிடைத்தால் எப்படி இருப்பேன்னு இவர் நியத்து வச்சாரு. இவருடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கிறமா அல்லாஹ். அதனால இவருடைய நியத்துக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான். அவர் தொழாவிட்டாலும், நோன்பு வைக்காவிட்டாலும், அவர் நியத்து வைத்த அமல்களை செய்ய முடியாவிட்டாலும், அவர் செய்த அமலை செய்த நன்மையை அல்லாஹ் தருவான். இதானே நம்ம மார்க்கம். இதில் ஏதாவது யாருக்கு எந்த நம்ம மார்க்கம் ஆரம்பத்திலிருந்து இதுதானே சொல்லிட்டு நிய்யத்து வச்சிருங்க, அல்லாஹ் அந்த அமலுடைய நன்மையை நமக்கு தந்துடும். அப்ப நிய்யத்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு பெரிய இஸ்லாமிய ஆளுமை ஒருத்தர் இருந்தார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையோடு ஒரு செய்தியை சொன்னார். இந்த வருஷம் நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேங்க, அதுக்காக நான் என்னமெல்லாமோ முயற்சி செய்தேன். இந்த ஹஜ்ஜுக்கு போகணுன்ற ஆசைப்பட்டிருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க மனசுல ஒரு இந்த துடிப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி அவர் வந்து சொல்றாரு, இந்த வருஷம் நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சு என்னமெல்லாமோ முயற்சி செய்தேங்க, கடைசியில என்னால போக முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நான் 40 ஹஜ்ஜி செய்திருக்கேன், அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன், இப்ப நீங்க பெருமூச்சு விட்டீங்க இல்லையா, அந்த நன்மையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏனென்றால் தீன் யாருக்கு தெரியுமோ அவர்கள் இப்படித்தான் சொல்வார். உள்ள பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை தருகிறார். நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாத விஷயம். நம்ம தீனு இதைத்தான் முக்கியமா கருதி, அதுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற நன்மை அளவில்லாத நன்மை. இன்னொரு செய்தி இருக்குது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாம் கண்ட மனிதர்கள்ல மகா அந்தஸ்திற்குரிய மனிதர்கள்ல ஒருத்தர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹம்பலி மதுஹபனுடைய தலைவர்னு சொல்றமே அவங்க. ஒரு காலத்துல அவங்கள பார்த்தாலே நமக்கு வாழ்க்கையில பெரிய அந்தஸ்து கிடைச்சிரும்னு நினைச்சாங்க மக்கள். அவருக்கு இருந்த அந்தஸ்து எப்படின்னா, அவரை பார்த்தா போதும், அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டாலே தனக்கு பெரிய நசீபு கிடைச்சிரும்னு நினைச்ச அளவு அந்த அளவுக்கு அவர் மேல மக்கள் பெரிய அன்பு வச்சிருந்தாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் அவருடைய ஜனாசாவுக்கு திரண்டது போல மக்கள் பெரிய அளவில் வேற யாருடைய ஜனாசாவுக்கு திரளல. அவ்வளவு பேர் அவருடைய ஜனாசால திரண்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றினுடைய ரெக்கார்ட்ல அதுவும் உண்டு. அவர் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருந்தார், கொல்லர்னா இந்த இரும்பு வேலை செய்யறது கொல்லர்.
அவர் மௌத்தா போயிட்டார், கொல்லர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு அப்புறம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சீடருடைய கனவில் அவர் வர்றார். இந்த சீடரும் பெரிய ஹதீஸ்களை அறிஞ்சிருந்தார். அவருடைய கனவுல அவர் வர்றார். வந்தா அந்த மனுஷன் சொர்க்கத்தில் இருக்கார். சொர்க்கத்தில் இருக்கிற சந்தோஷத்தோட அவர் சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ் யாருக்கு நல்ல நிலைமையை வைக்கிறானோ அவங்க யாருடைய கனவுலையாவது வந்து அவங்களுடைய நிலைமையை சொல்லிடுவாங்க. இது சகஜமா நடக்கும். அல்லாஹ் அப்படியே நமக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை தரணும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சீடருடைய கனவுல இந்த கொல்லர் தோன்றார். நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ சொர்க்கத்தில் இருக்கீங்களா? ஆமா சொர்க்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் அந்த கொல்லர் சொல்றாரு, நான் சொர்க்கத்தில் இருக்கிறேங்கிறதல்ல, நான் அஹ்மது பின் ஹம்பலுடைய அந்தஸ்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு இவருடைய ஆச்சரியம் தாங்க முடியல. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது, இந்த கொல்லருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது? இவர் சொர்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்றதோட நிறுத்தல, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்தில் இருக்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆச்சரியப்பட்டு கேட்டாரு, எப்படி இப்படி நடந்துச்சு? அப்ப அந்த கொல்லர் சொன்னாரா, அவருக்கு புரியல, அவர் அதோட கேட்டார். அதுக்கப்புறம் இந்த சீடர் அவருடைய குடும்பத்தார்களை சந்தித்து, இந்த மனிதர் என்ன விசேஷமான அமல் செய்தார், நான் ராத்திரி கனவுல இப்படி பார்த்தனே, சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பது கூட எனக்கு பெரியதல்ல, அஹ்மது பின் ஹம்பலுடைய அந்தஸ்தில் இருப்பதாக அவரை பற்றி சொல்றாங்களே, என்ன காரணம், இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு. வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அவர்கிட்ட 2 குணத்தை பார்த்துருக்கோம். ஒண்ணு என்னன்னா, அவரு கொல்லப்பட்டறையில வேலை செய்வார். சுத்தியில ஓங்கி நிறுத்தி இருக்கும் போது பாங்கு சத்தம் கேட்கும். பாங்கு சத்தம் கேட்டதுன்னா இந்த சுத்தியில கீழே இறக்கி ஒரு அடி வச்சிடலாம்னு நினைக்க மாட்டார். அப்படியே சுத்தியில கீழே வச்சுட்டு தொழுகைக்கு போயிடுவார். இப்படி ஒரு இயல்பு அவர்கிட்ட பார்த்தோம். 2வது, ராத்திரி நேரத்துல அவரு வருவார், களைப்போட வருவார். வரும்போது பக்கத்து வீட்டில் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டிருப்பதை அவர் பார்ப்பார். பார்க்கிற போதெல்லாம் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், என் உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் இப்படி வேலை செஞ்சா தான் என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும், எனக்கு மட்டும் இந்த சுமை இல்லை என்றால் நானும் அஹ்மதை போல தொழுவேனே என்று சொல்லுவார். அப்படி சொன்னார். இது 2ம் தான் அவர்கிட்ட இருந்தது என்று அவருடைய குடும்பத்தார்கள் சொன்னபோது அவர் சொல்றார், எனக்கு புரிஞ்சிருச்சு, அல்லாஹ் நீயத்திற்கு மரியாதை தரும். நாம் என்ன எண்ணத்தில் செயல்படுகிறோமோ அந்த எண்ணத்திற்கு மதிப்பு தரக்கூடிய எண்ணம் தூய்மையானதாக இருக்கிற போது அதற்கு அல்லாஹ் தருகிற பதில் அபரிமிதமானதாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது என்றவர் புரிந்து கொண்டார். எனவே அருமையான சகோதரர்களே, நம்ம மார்க்கம் இப்படிப்பட்டது. அதனால நாம ஒவ்வொரு விஷயத்திலேயும் எவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம முயற்சி செய்வோம். எல்லா விஷயத்திலையும் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம்னு சொல்லலை, மொத்த வாழ்க்கை. நான் தான் என் குடும்ப உறவுகளை பராமரிப்பதிலாகட்டும், அதே போல நம்முடைய சமூக கடமைகளை நிறைவேற்றுவதிலாகட்டும், மார்க்க வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலாகட்டும், எந்த விஷயத்திலையும் உள்ள தூய்மையோடு காரியம் ஆற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தருகிற கூலி அபரிமிதமானது. ஒரு ரமலான் வருகிற போது நாம இப்படி ஒரு நியத்து வச்சுக்கலாம், நான் என்ன அமல் செய்யறனோ நான் இஹ்லாஸா அமல் செய்வேன் நியத்து வச்சுக்கலாம். அந்த இஹ்லாஸோட நாம இன்னும் சேர்ந்து சில நியத்துகளை வச்சுக்கலாம். என்னன்னா, இந்த ரமலானை பயன்படுத்தி நான் இப்படி எல்லாம் அமல் செய்வேன் என்று நாம உள்ளார்த்தமாக நாம் நியத்து வைத்துக் கொள்கிற போது அல்லாஹ் அந்த ரமலானுக்கு சிறப்பான கூலியை நமக்கு தருவான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இஹ்லாஸ்ங்கிற உள்ள தூய்மை இருக்க, அது பறிபோறதுக்கு அது எந்த இடத்துல தவறி போகுது அப்படின்னு அதுக்கு 3 காரணங்களை சொல்லுவாங்க. எந்த இடத்துல உள்ள பரிசுத்தம் இல்லாம போகுது? முதல் காரணம் தற்பெருமை, நான் பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்பு. எங்க நான் பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்பு இருந்தோ அங்க என்ன வர்ற வாய்ப்பு இல்லை, உள்ள பரிசுத்தம் வர வாய்ப்பு இல்லை. 2வது பேராசை, தனக்குரியது அல்லாததின் மீது பேராசை, நிறைய வேணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசை வரும்போதும் உள்ள பரிசுத்தம் காணாமல் போய்விடும்.
மூணாவது பொறாமை. அடுத்தவங்களுக்கு கிடைச்சதுல அதுல அவனுக்கு கிடைச்சிருச்சே, அவர் அப்படி இருக்கிறாரே என்று அடுத்தவர்கள் மீது பொறாமை. மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க, இந்த 3 இயல்புகளும் நம்முடைய இதயத்தில் உள்ள பரிசுத்தம் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கின்றன. இதுல முதல்ல சொல்லப்பட்ட தீமை இருக்கு பாருங்க, தற்பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அணு அளவில் உள்ளத்தில் தற்பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளவு மோசமான குணம். இந்த தர்ரத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அணு அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். மார்க்கத்துல மார்க்க விளக்க உரையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தூசி. பழைய விளக்கத்தில் நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது அணுன்னு சொல்றோம். பழைய விளக்கத்தில் அது என்ன சொல்லுவோம், தூசி அளவுக்கு. ஒரு தூசி அளவுக்கு உள்ளத்தில் தற்பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். மலக்குகளுக்கு உஸ்தாதாக இருந்தவன் ஷைத்தான். மலக்குகளுக்கு உஸ்தாதாக இருந்தவன், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவன். அவன் லஅனத்துல்லாஹி அலைஹி என்ற அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? தற்பெருமை தான். அல்லாஹ் அவர்கிட்ட சொன்னா, நீ ஆதமுக்கு சஜதா செய் என்று சொன்ன போது சஜதா செய்ய மாட்டேன் மறுத்துட்டான். மறுத்தவன் அதுக்கு என்ன காரணம் சொன்னா, குல், குர்ஆன் சொல்லுது, குல் கால மா மனஅக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க. நான் உத்தரவிட்ட போது, அல்லாஹ் கேட்கிற கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் நீ சஜதா செய்யலன்னு கேட்கிறத விட அல்லாஹ் கேட்கிற, நான் உத்தரவிட்ட போது நீ சஜதா செய்யாமல் ஏன் இருந்தாய் என்று அல்லாஹ் கேட்டான். அப்ப நீ கவனிச்சிருக்க வேண்டியது, ஆதம பார்த்திருக்க கூடாது, ஆதமுக்கு சஜதா செய்ய சொன்னது யாருன்னு பார்த்திருக்கணும். அதை பார்க்காம நீ ஏன் சஜதா செய்யாம இருந்த என்று கேட்டபோது கால அவன் சொன்னான், அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன். சகோதரர்களே, நான் நல்லவன் அப்படின்னு நினைச்சா தப்பு கிடையாது. நான் நல்லவன், நான் யோக்கியன், நான் சிறந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சா அது தப்பு கிடையாது. நான் அவனை விட சிறந்தவன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் தப்பா. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறான். அவன் என்ன சொன்னா, ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரில், என்னை நீ நெருப்பில் படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால் படைத்தாய். நெருப்பு மேல் நோக்கி செல்லக்கூடியது, மண் தாளை கீழே விடக்கூடியது. அதனால மேல் நோக்கி போகக்கூடிய நான் தான் உயர்ந்தவன் நினைச்சேன். அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் பார்க்க, நான் சிறந்தவன் நினைப்பு வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது தப்பு இல்லை. இந்த விபத்து எங்க நடக்குது பாருங்க, அர்ஷின் நிழல்ல நடக்குது. இந்த இப்லீஸுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து எங்க நடந்துச்சு? அரிசின் நிழல். அரிசிக்கு கீழே தான் இதெல்லாம் நடக்குது. அரிசின் நிழல்ல இது நடக்குது. இப்ப அரிசின் நிழல்ல இது நடக்குதுன்னா எந்த இடத்துலயும் இது தப்பு வரலாம்னு தானே அர்த்தம். எந்த இடத்துலயும் இந்த தப்பு வரலாம். அப்ப எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும், எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நம்மளை பிடிச்சு வாட்டுற பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு இந்த தற்பெருமை. ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு தகுதி வந்துருச்சுன்னு வைங்களேன், காசு பணத்தால் இருக்கிற தகுதியோ அல்லது பதவி அந்தஸ்தால் இருக்கிற தகுதியோ, இப்ப அதையெல்லாம் மீறி இந்த இயக்கம்ங்கிறதே ஒரு தகுதியா போச்சு. யாராவது ஒருத்தர் ஒரு இயக்கத்தில் இருந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு அந்த இயக்கம்ங்கிறதே நான் எப்போதும் சொல்வது சகோதரர்களே, சேவை என்று வந்தாலே பணிவு வேண்டும். சேவை ஜிஹாதுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த உலகத்துல முஜாஹிதுங்கிறவன் எப்படி இருப்பான்னா, முதல் பணிவுள்ளவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறவங்கிறவன் எப்படி இருப்பான்? முதல் பணிவுள்ளவனாக இருப்பான். இப்ப எந்த சேவைன்னு வரும்போதும் அதில் பணிவுதான் பிரதான அம்சமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சமூகத்துல சேவைன்னு சொல்லி அமைப்புகள் இயக்கங்கள் வருது. அதுல சேர்ந்த உடனே வர முதல் முசீபத்து என்னன்னா, அது தன்னை பெரியாரா நினைச்சுக்கிறேன். நான் இந்த இயக்கத்துல இருக்கேன், இந்த அமைப்புல இருக்கேன் அப்படிங்கிறத பெருசா நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? வக்கிரமமாக நடந்து கொள்கிறார். யார் மீது? அந்த அமைப்பில் இல்லாதவர்கள் மீது. வேறொரு அமைப்புக்காரனா அவனை திட்டி தீக்கிறது, அவன் செஞ்ச நன்மைகள் எதையுமே கவனத்தில் எடுத்துக்கிறது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கை நீட்டுவதற்கும் தயங்குவது. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்ம சமூகம் சாதாரணமா நடக்குது பாருங்க. அதுவும் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வந்துகிட்ட காலகட்டத்தில் ஒரு இயக்கத்தில் போய் நான் சேர்ந்திருக்கேன். நான் ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்காக போய் அதுதானே போறோம். எந்த இயக்கத்தில் அமைப்புல போய் சேர்ந்தாலும் நாம நல்ல முஸ்லீமா இருந்தா நம்மளோட நியத்து என்னவா இருக்கும்? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் போறேன் அப்படின்னு போற இடத்துல
தற்பெருமைக்கு எங்க இடம் இருக்கு? நான் இந்த இயக்கத்துல இருக்கிறேங்கிறதுக்காகவே தற்பெருமைக்கு எங்க இடம் இருக்கு? நீங்க பாருங்க, தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வந்துருச்சு. வந்த உடனேயே முஸ்லிம்கள்ல சில இயக்கங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. இது இருக்கிறது சகஜம்தான். கருத்து வேறுபாடு, பிளவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது சகஜம்தான். சரி, நீ இந்த அணியில இருக்கியா, இந்த அணியில் இருக்கிற உன்னோட நன்மையை சொல்லிட்டு போ. நீ அந்த அணியில் இருக்கியா, உன்னோட நன்மையை சொல்லிட்டு போ. நீ இவரை ஆதரிக்கிறியா, அவரை ஆதரிக்கிறதுக்கான நியாயத்தை சொல்லிட்டு போ. இவரை ஆதரிக்கிறியா, இவரை ஆதரிக்கிறதுக்கான நியாயத்தை சொல்லிட்டு போலாம். அதை விட்டுட்டு இவன் என்ன சொல்றான்? நான் தான் ஈமான்ல பரிசுத்தமானவன், அவனை விட நான் ஈமான்ல பரிசுத்தமானவன், அவன் அயோக்கியன், அவங்க தப்பான ஆளுக, அவங்கள்ட்ட தீன் கிடையாது, அவங்கள்ட்ட சமூகம் கிடையாது, அவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டவர். நீங்க தேர்தல் நடக்கிற நேரத்தில் சமூக ஊடகங்களை பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த உள தூய்மைக்கான பஞ்சத்தை நான் பார்க்கிறேன். அந்த பஞ்சம் எதனால் வருகிறது என்றால், தான் சேர்ந்திருக்கிற இயக்கம் தான் சிறந்தது என்கிற அவங்கள விட நான் சிறந்தவன் என்பதால் ஏற்படக்கூடிய பஞ்சம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உன்னை சிறந்தவன்னு நினைங்க, தப்பு கிடையாது. அவனை விட சிறந்தவன் என்று நினைச்சோம்னா அது தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் ஸர்ரத்தின் மின் கிப்ரி. யாருடைய இதயத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனத்தன். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டார். யா ரசூலல்லாஹ், பெருமையா இருந்தா சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு என்ன ஆசை? நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசை, நல்ல செருப்பு போடணும்னு ஆசை, அப்ப அதெல்லாம் தற்பெருமை ஆயிடுமா அப்படின்னு கேட்டார். நல்ல செருப்பு போடணும், அது எல்லாத்துக்கும் தான். அதுதான் சொல்ல வந்தேன், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை தற்பெருமை ஆயிடுமா அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னாங்க. அது தப்பு இல்லை, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் நேசிக்கிறான். நீ நல்லா இருக்கிறதுங்கிறதுல தப்பில்லை. எது தப்பு? அல் கிப்ரு, தற்பெருமை என்பது பத்ருல் ஹக், சத்தியத்தை மறைப்பது, சத்தியத்தை விட்டு விலகி ஓடுறது. பத்ருல் ஹக்னா சத்தியத்தை கண்ணில் பார்க்காம சத்தியத்தை விட்டு விலகி ஓடுறது, எது உண்மைங்கிறத மறைக்கிறது, அல்லது உண்மையை கண்டும் காணாமல் போகும். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகம்தின் நாஸ், மக்களை இழிவாக பார்ப்பது. ரொம்ப அருமையான விளக்கம் சொல்றது. தற்பெருமைனா என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம். சத்தியத்தை கண்டு காணாம போறது, அல்லது நம்மகிட்ட மட்டும்தான் சத்தியம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட சத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது, பிறரை இழிவாக நினைக்கிறது. அப்படி நினைத்தால் அது தற்பெருமை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சமீபத்தில் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் கூட ஒரு பயணம் பண்றேன். அந்த மாதிரி கார் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய கார் பயணம் பண்றோம். நான் ஏறி உட்காந்துட்டேன், அவர் பின்னால் ஏறுறாரு. நான் கூட பிஸ்மில்லா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவர் பின்னால் ஏறும்போது பிஸ்மில்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஏறாரு. அப்போ நான் புரிஞ்சது என்னன்னா, இந்த காரில் போகிறவரை, இவ்வளோ பெரிய காரில் போகிறவரை நாம் தற்பெருமையாளர்னு சொல்ல முடியுமா? உள்ளே ஏறின உடனே அவருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் திக்ர் செய்கிறார். ஒரு 2 நிமிஷம் திக்ர். அப்போ அவருடைய மனசில் இவ்வளோ பெரிய காரில் போனாலும் அல்லாஹ்வுக்கு தான் ஒரு அடிமை அப்படிங்கிற அந்த பணிவு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ இந்த பணிவு இது ஒரு காரில் போகிறவர்கிட்ட இருக்காது, சைக்கிளில் போகிறவருக்கு தான் இருக்கும்னு நாம் நினைக்கக்கூடாது. யாரிடத்திலெல்லாம் இது இருக்கிறதோ அது இருக்கணும், அது இருக்கிற வரைக்கும் அவர்கள் சிறப்பாக இருப்பார். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, அடுத்தவனை மட்டமா நினைக்கிறது தான் தற்பெருமை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தற்பெருமை இருக்க, இது நம்மிடத்தில் இருக்கிற இஹ்லாஸை எடுத்தோம். குடும்ப உறவுகளுக்கு இடையிலே நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தன் உயர்ந்தவராக இருப்பாரு, அவர் மட்டும் நாம் ஆதரிக்கிறது, அரவணைக்கிறது, மதிக்கிறது. ஒருத்தர் வசதியில் கம்மி இல்லாதவராக இருப்பார், அவரை நாம் அவமதிக்கிறது அல்லது சட்டை செய்யாமல் இருக்கிறது, அது தவறு. அந்த இடத்துல நம்மகிட்ட உள்ள பரிசுத்தம் இல்லை என்பதாக அமைந்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. எதையும் யாரையும் குறை சொல்லணுன்றது அல்ல, நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. நம்ம கிட்ட கொடுத்ததை புடுங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நேரம்? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு நிலையானது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாரண்டி இருக்கிறதா?
நம்ம வீட்டில் வாங்குற வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி இருக்கிறது, நம்ம வாங்குற எலக்ட்ரானிக் பொருளுக்கு வாரண்டி இருக்கிறது. ஆனால் நமக்கு எந்த வாரண்டியும் கிடையாது. அப்புறம் என்ன பெருமை அடிக்கிறதுக்கு இருக்கு? அதனால குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், அது மாதிரி சமூகத்தில் நாம் பழகிற இடங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலேயும் நாம இந்த உள்ள பரிசுத்தம் இல்லாத ஒரு தற்பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை வரும் என்றால் அந்த இடத்தில் இதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த இரண்டாவது விஷயம் பேராசை. பேராசை வந்துட்டாலும் யாரா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது தானே பேராசை. தேவைக்கு மீறி ஆசைப்படுவது, அளவுக்கு மீறி ஆசைப்படுவது பேராசை. அது எங்க வந்தாலும் சரி பாதிப்பு ஏற்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்தது அவருடைய சீடர்கள்ல ஒருத்தன். பைபிள் சொல்லுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிரிகள்கிட்ட காட்டி கொடுத்தது அவர்களுடைய சீடர்கள்ல ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான். எதுக்காக காட்டி கொடுத்தான்னா 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கும் நம்ம அரசியல்ல எப்படியெல்லாம் பார்க்கிறோம் பாருங்க. ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா எம்பி ஆன பிறகு காசு ஆசை வந்த உடனே எப்படி மாறி போறாங்க, எப்படியெல்லாம் நடக்குது. அப்ப காசு ஆசை வரும்போது இதயத்தில் இருக்கிற இஹ்லாஸ் இல்லாமல் போயிடுது. காசு ஆசை, பதவி ஆசை அல்லது வேறு அந்தஸ்து, இதன் மீது இருக்கிற பேராசை எது வந்தாலும் சரி அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி. ரசூலுல்லாஹ் அருமையா ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த காசின் மீது இருக்கிற ஆசையும் பதவியின் மீது இருக்கிற ஆசையும் எது போலன்னா பசித்த ஓநாயை போல, பசித்த ஓநாயை போல நம்முடைய இதயத்தை அது சாப்பிட்டு விடுகிறது, நம்முடைய நன்மைகளை அது சாப்பிட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா திஹபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ கனமின், ஒரு ஆட்டு மந்தையின் மீது ஒரு ஆட்டு மந்தையை தாக்க போகிற 2 ஓநாய்கள், பசித்த 2 ஓநாய்கள், பிஅஃஸதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷரஃபில் தீனிஹி, ஒரு மனிதன் காசின் மீதும் பதவியின் மீதும் கொள்கிற பேராசையை விட, பேராசை இந்த ஓநாய்களை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மனுஷன் காசின் மீதும் பதவியின் மீதும் ஆசை கொள்வான் என்றால் அந்த ஆசை பசியோடு பாய்கிற ஓநாய்களை விட அதிக பேராசை ஏற்படுத்தக்கூடியது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த இதுவும் தப்பு தான். இந்த குடும்பத்தில் பொது சொத்து இருக்கும், பொது சொத்து, அதில் மூத்தவருக்கு வரும், நான் தானே மூத்தவன், எனக்கு கொஞ்சம் அவ்வளவு வேணும் அப்படின்னு வரும். அல்லது வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு எனக்கு கொஞ்சம் அப்படி வேணும்னு வரும். சொத்துல ஆசை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சொத்துல ஆசை வரும். அல்லது அந்தஸ்துல ஆசை வரும். அவருக்கு என்ன அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் மரியாதை கொடுக்குறது அப்படின்னு அந்தஸ்துல ஆசை வரும். இந்த சொத்து அந்தஸ்தில் இருக்கிற ஆசை பல குடும்பங்களை சீரழித்திருக்கு, சந்தோஷத்தை பலிகொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. இத அற்பமான இயல்பினாலே நாம் பலி கொடுத்துறோம். அதே போல பதவியில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பேராசை, பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுற பேராசையினால நாடு சீரழிந்து போய் விடுகிறது. இந்த பேராசையினால தானே மோசமான தப்பான காரியங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி கொடுக்கிறார்கள். லஞ்சம் வாங்கி கொண்டு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க ஊட்டியில ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து பல பேர் இறந்து போனாங்க. யாரு காரணம்? எவனோ ஒருத்தர் அனுமதி கொடுத்துருப்பான். அரசாங்கத்தில் ஏதோ கிடைக்கிற எச்சி காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துருப்பான். அது பலருடைய உயிரை பறிகொள்கிறதுன்னு பார்க்கணும். பதவியின் மீது இருக்கிற பேராசை நாட்டை சீரழித்து விடுகிறது. அதே போலதான் மதம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க, மதம் சார்ந்த ஊழியர்களாக வழிகாட்டிகளாக இருக்கிறவங்க, அவங்க காசுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா மதத்தை சீரழிச்சிருவாங்க. அதனாலே இந்த பேராசை என்பது நம்முடைய இதயத்தில் இருக்கிற உள்ள சுத்தத்தை எடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. 3வது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிற எச்சரிக்கை பொறாமை. அடுத்தவனுக்கு கிடைச்சிருக்கிறத நமக்கு மனசு திருப்தி அடையணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. பணக்காரனை பார்த்தா ஏழை என்ன சொல்லணும்? இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்புன்னு சொல்லணும். நமக்கு வரணும், இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு இல்லையா? இது யார் கொடுத்தது? இது அவரா? இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு. அல்லாஹ் அவருக்கு சிறப்பு கொடுத்த மாதிரி அல்லாஹ் எனக்கும் சிறப்பு தரட்டும் அப்படின்னு நினைச்சா தப்பில்லை. அதுக்கு ரிபுத்தத் அப்படின்னு பேர். அவருக்கு கிடைத்த காசு, அவர் பள்ளிவாசலுக்கு செலவு செய்கிறார், அவர் தான தர்மங்களை செலவு செய்கிறார், அவர் உறவுகளை ஆதரிக்கிறார், அவர் மாதிரி எனக்கும் காசு கிடைச்சா நல்லது அப்படின்னு நினைச்சா அது வரவேற்கத்தக்கது. அவனுக்கு கிடைச்சிருச்சே,
அது கிடைக்காமல் போனால் என்ன என்பது போல ஒரு சிந்தனை நமக்கு வருமானால் அதற்கு பெயர் ஹசத், அதற்கு பெயர் பொறாமை. மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது, இந்த பொறாமையும் நம்மை நம்முடைய நிலையிலிருந்து படு பாதாளத்திற்கு தள்ளிவிடக்கூடும். பொறாமை மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய பொறாமை படுமட்டமான விளைவுகளை ஏற்படுத்திடும். உலகத்தில் ஏற்பட்ட முதல் படுகொலை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் ஒருத்தர் கொலை செய்து கொண்டதற்கு ஒருத்தர் மீது ஒருத்தர் பொறாமை கொண்டதுதான் காரணம். பொறாமை எந்த அளவுக்கும் போகும். இந்த குல்லாவுது பிறப்பின் சூறால பார்த்தீங்கன்னா கடைசியில ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் அப்படின்னு வரும். பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு வர்ற இடத்துல கடைசியில ஒரு வாசகம் இருக்கு, இதா ஹசத், அவன் பொறாமை கொள்கிற போது அப்படின்னு ஒரு வாசகம். அது என்ன அர்த்தம்னா, பொறாமைக்காரனுடைய இதயத்தில் பொறாமை கொழுந்து விட்டு எரிகிற போது ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அர்த்தம். ஏன் அப்படின்னா, சாதாரண ஒரு பொறாமை எல்லார்கிட்டையும் இருக்கு. அவர் கார் வாங்கிட்டான் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானே, அதான் கார் வாங்கிட்டானே அப்படின்னு இருக்கும். அவன் வீடு கட்டிட்டானே, அதான் வீடு ஒன்று இருக்கும். அந்த நினைப்பு அந்தோட போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல அவனுக்கு கிடைச்சது இல்லாம போகணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனசு வருகிற போது என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்கிற போது ஏற்படுகிற தீமைகள். அந்த எண்ணம் மனசுல வந்துருச்சுன்னா எந்த விஷயத்திலேயும் என்ன வராது, உள்ள பரிசுத்தம் என்பது இருக்காது. எனவே இந்த 3 விஷயங்கள் உள்ள பரிசுத்தத்தை தடுக்கக்கூடியது. 1 தற்பெருமை, 2வது பேராசை, 3வது பொறாமை. இந்த 3 உள்ள பரிசுத்தத்தை தடுக்கக்கூடியது. இது 3 இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கார். இஹ்லாஸான எல்லா விஷயத்தையும் உள்ள தூய்மையோடு அணுகக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துடுவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி காட்டினேன். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இரும்பு கொல்லன் சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றார். எந்த அந்தஸ்து? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற ஒரு அந்தஸ்தை பெற்றார். காரணம் ஒண்ணுதான், மனசுக்குள்ள இஹ்லாஸா நினைச்சாரு, அட அவர் மாதிரி எனக்கும் நேரம் கிடைச்சா நானும் தொழுவனே. அந்த இஹ்லாஸான நிய்யத்து அவன் அந்த அமலை செய்ய முடியாவிட்டாலும் கூட, செய்யாத போதும் கூட அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தந்தல் புரிவானா. நான் மீண்டும் இந்த இடத்துல திரும்பவும் கேட்டுக்கொள்வேன், நாம நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், நான் திரும்பவும் சொல்றது இந்த சமூக ஊடகங்கள், இதுல கருத்து பேசுகிற சந்தர்ப்பங்களில் கூட இந்த வகையான உள்ள பரிசுத்தமற்ற வார்த்தைகள் இடம்பெறுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்து கொள்ளும் போது அல்லாஹ் நம்முடைய செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் பெரிய கூலிகளை அல்லாஹ் தருவான். அப்படி சிறந்த கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.